அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அனைத்து நாதசுர தமிழ் கலைஞர்கள் முன்னேற்ற சங்கத்தின் இன்றைய 7ஆம் ஆண்டு இசை விழா மற்றும் விருது வழங்கும் விழா இணைய நடைபெற்று வருகிறது. கலைச்செம்மல், கலைச்சுடர் என்ற விருது இசைத்துறையில் தேர்ந்து மிக திறமையான வாசிக்கக்கூடிய நாதசுர தமிழ் கலைஞர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. இந்த விழாவில் உயர்நீதிமன்ற சேர்மன் RTA சி கனகராஜ் ஐயா அவர்களும், நாதசுர உலகின் சக்கரவர்த்தி நாதசுர மாமேதை MKS சிவா ஐயா அவர்கள் திருக்கரங்களால் இன்றைய விழாவில் விருதுகளை அவர்களுக்கு அளித்து அனைவரையும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அனைத்து கலைஞர்களுடைய கோரிக்கைகளாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நாதசுர தமிழ் கலைஞர்கள் தனி நல வாரியம் என்ற ஒரு கோரிக்கை இருந்து கொண்டு வருகிறது. அரசாங்கத்திடம் எங்களுடைய கோரிக்கையும் அதுதான். பல நாட்களாக நாங்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறோம். இசைக்கலைஞர்களுக்காக, அதாவது கிராமிய கலைஞர்களுக்கு நலவாரியம் இருக்கிறது, அதுடன் சேர்ந்து தான் இந்த நாதசுர கலைஞர்களுக்கு இருக்கிறது. கர்நாடக நாதசுர இசைக்கலைஞருக்கு தனி நலவாரியம் கிடையாது. ஆகையால் அந்த கோரிக்கையை முன்வைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கர்நாடக இசை நாதசுர கலைஞர்களுக்கு தனி நலவாரியம் அமைத்து அதற்கு தனியான ஒரு செயலாளரை நியமித்து எங்களுக்கு ஒரு வழிகாட்டி தரும்படி தமிழக அரசிடம் எங்களுடைய கோரிக்கை வைத்து இந்த விழாவை நடத்தி கொண்டு வருகிறோம். வருடந்தோறும் விழாவும் எங்களுடைய கோரிக்கையும் மாநாடும் நடந்து கொண்டு வருகிறது. அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து நலிந்த கலைஞர்களுக்கு உதவிகரம் நீட்டி பல நல்ல கலைஞர்கள், வறுமையில் வாடும் கலைஞர்களுக்கு இலவச வீடு மனை பட்டா வழங்கி அனைத்து மாவட்டத்தில் உள்ள இசைக்கலைஞர் வாழ்வாதாரத்தையும் தாய் உள்ளம் படைத்த தமிழக அரசு எங்களுக்கு உதவும் என்ற நம்பிக்கையுடன் இந்த விழாவை நடத்தி கொண்டு வருகிறோம். நன்றி, வணக்கம். இதில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நலவாரியம் என்று போய் அரசாங்கத்திட்ட கேட்டால் உங்களுக்கு கிராமிய கலைஞர்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நாட்டுப்புற கலைஞர், கிராமிய கலைஞர்களுக்கு இருக்கே தவிர எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதில் மற்றபடி பார்த்தீங்கன்னா இது திருக்கோவில்களை வாசிக்கக்கூடியவர்கள். கர்நாடக இசை கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்லையும் மங்கள வாத்தியம் வாசிக்கக்கூடியவர்கள். சுவாமிக்கு எந்தெந்த ராகங்கள் வாசிக்கணுமோ இந்த கலைஞர்களுக்கு தெரியும். சுவாமிக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு இந்த நலவாரியம் கிடையாது. இத்தனை வருஷமாக பல கொரோனா கூட வந்தது. அரசாங்கம் சார்பாக தனிப்பட்ட முறை யாரும் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை, யாரும் கொடுக்கவும் இல்லை. இது நலவாரியம் என்று தனியாக இருந்தால் அனைத்து சலுகைகளும் அரசாங்கம் கொடுக்குற சலுகை அனைத்தும் அவர்களுக்கு போய் சேரும். அதற்காக தான் தனி நலவாரியம் கேட்குறோமே தவிர எங்களுக்கு தனியாக ஒரு இதுக்காகன்னு சொல்லிட்டு நாங்கள் எது பதிவை நாங்கள் செய்யலை. அனைத்து கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய ஓட்டு வங்கி இருக்குது. இந்த இசைக்கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயம் என்று குறிப்பிட வேண்டாம். இசைக்கலைஞர்கள், நாதசுர தமிழ் கலைஞர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா 5000 10,000 அந்த மாதிரி கூட இருக்காங்க. அப்போ அத்தனை கலைஞர்களுக்கும் அவர்கள் ஒரு வாழ்வாதாரத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தால் மிகப்பெரிய ஒரு இசைக்கலைஞர்களுக்கு நன்மையாக இருக்கும். குறைஞ்சது ஒரு 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் இருப்பாங்க. பல கலைஞர்களுக்கு வாய்ப்பு தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் தவிர பல கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. அறநிலையத்துறையில சில கலைஞர்கள் கிடைச்சிருக்கு, சில கலைஞர்கள் கிடைக்கவில்லை. அதாவது அவர்களுடைய நம்ம மேலிடத்துல அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம அடுத்தவங்களுடைய சிபாரிசு கடிதம் இருந்தால், சிபாரிசுகள் இருந்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை என்றால் என்ன ஒரு திறமையான ஒரு நாதசுர கலைஞரோ தமிழ் கலைஞரோ அவருக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. இதை சார்ந்த பல பொதுக்கூட்டத்தில் நாங்கள் சொல்லிட்டு தான் வரோம், இசைக்கலைஞர்களுக்காக உதவி செய்யுங்கள் என்று. ஆனால் அவங்க செய்கிறார்கள், அதை செய்யலை என்று நான் சொல்ல முடியாது. ஆனால் அதை தேர்வு செய்ய விதம் சரியான முறையில் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா 10 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பலனு சேராது. திடீர்னு ஒருத்தர் போயிட்டு சிபாரிசு மூலயமா போவார், அவருக்கு அந்த பலனு கிடைச்சிடும். நலவாரியம் கிடைத்தால் அது உள்ள நலவாரியன்றதுல பல விஷயங்கள் இருக்கு சார். நலவாரியத்துல அனைத்து சலுகைகளும் இருக்கு. அது தனி நலவாரியம் சொல்லிட்டு ஒதுக்கி கொடுத்துட்டானாலே அனைத்து விதமான சலுகைகளும் இதுல வந்துடும். 2026 தமிழக அரசு செவி சாய்த்து
அவர்களும் ஒரு இசை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதனால் இந்த இசைக்கலைஞர்களை வாழ்வாதாரத்தை முன்னிட்டு உதவி செய்வதால் அனைத்து இசைக்கலைஞர்களுடைய ஆதரவும் அந்த தமிழக அரசுக்கு, இந்திய ஆட்சியாளர்களுக்கு ஆதரவை நாங்கள் தெரிவிப்போம் என்பதை நான் உறுதியாக தெரிவிப்படுத்திக் அடையார் எஸ் பத்மநாபன், துணைத் தலைவர், மாநில துணைத் தலைவர் வடபழனி BN சிவா, மாநில செயலாளர் திருவல்லிக்கேணி TS பிரபு, மாநில இணைச் செயலர் PV விஜயகுமார். தமிழ்நாடு அனைத்து நாதஸ்வர தமிழ் கலைஞர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் அடையார் எஸ் பத்மநாபன்.